ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதான் உங்கள் சேனல் நவீன் ஃபார்மா 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று பார்த்த ஃபார்மா கோப்பியோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று கொடுத்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஒர்க்காக இருக்காது, அதுக்கு சாரி. நேற்று போட்ட வீடியோ இன்றைக்கி போட்ட வீடியோ, நாளைக்கு பேக்கிங் போடைய 3க்கான வீடியோவோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எம்சிக்யூ பார்க்க போகலாம். நேற்று நம்ம அந்த 17ஓட ஃபினிஷ் பண்ணியிருப்போம், இன்றைக்கி 18ல் ஆரம்பிப்போம். British Pharmacopoeia is published every year in the month of ஆப்ஷன் பாருங்கள், ஆகஸ்ட், ஏப்ரல், நவம்பர், ஜூலை. அப்போ நம்மளுக்கு வந்து ஏப்ரல் வராது, நவம்பர் வராது, ஜூலை வராது. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து ஆகஸ்ட் எவ்ரி இயர் ஆகஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து பிரிட்டிஷ் ஃபார்மாகோப்பியா வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது எஃபெக்டிவாக எப்போ எஃபெக்டிவாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஜான்வரியில் தான் எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஃபார்மாகோப்பியா எவ்ரி 1 year ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ நம்மளுக்கு கரண்டில் கேட்டாங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து 2026 தான் நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ஃபார்மாகோப்பியா ஜான்வரியில் எஃபெக்டிவாக இருக்கும். எவ்ரி இயர் பப்ளிஷ் பண்ணுறது ஆகஸ்ட்டு, எஃபெக்டிவ்னு கேட்டாங்கன்னா ஜான்வரி, மறந்துடாதீங்க. அடுத்து British Pharmacopoeia 2008 containing how many volume? ஆப்ஷன் பாருங்கள், A 4, B வந்து 6, C வந்து 5, D வந்து 1. இப்போ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வைஸ் போனோம்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் A வராது, C வராது 5, D வராது 1. அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து 6 வால்யூம் தான் இருக்கும் 2008 பிரிட்டிஷ் ஃபார்மாகோப்பியாவில். இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா, அந்த வால்யூமுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து பிரிட்டிஷ் ஃபார்மாகோப்பியா ஃபஸ்ட் எடிஷன் உங்களுக்கு தெரியும் 1864 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடிஷனில் 1864 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வால்யூம் கேட்குறாங்க, 6 வால்யூம் இருக்குது. ஃபஸ்ட்டு வால்யூம் செகண்ட் வால்யூம் கொஞ்சம் ஈஸியாக சொல்லித்தரேன் ட்ரிக்கோட. ஃபஸ்ட்டு வால்யூம் செகண்ட் வால்யூம், இங்கிட்டு வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க 5th வால்யூம் 6th வால்யூம். ஓகேவா? மிச்சம் இடையில இருக்குது என்னது நம்மளுக்கு 3rd, அடுத்து 4, இவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு 2 வால்யூமில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மெடிசினல் சப்ஸ்டன்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு 2 வால்யூமில். இப்போ ஃபஸ்ட் 2 வால்யூம் படித்தாச்சா, அடுத்து லாஸ்ட் வாங்க 5 and 6. இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 5 and 6ல் நம்மளுக்கு வெட்னரி பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட் 2 படித்தாச்சு, லாஸ்ட் 2 படித்தாச்சு, மிச்சம் இருக்குது 3rd and 4th தான். 3rd and 4th என்ன கொடுத்துருப்பாங்க பார்ப்போம். இருக்குல்ல, 3rd தான் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலேட் ப்ரிப்பரேஷன், அடுத்து ஹோமியோபதி ப்ரிப்பரேஷன், அடுத்து வந்து என்ன கேட்டிருப்பாங்க பிளட் ரிலேட்டடு ப்ராடக்ட்ஸு, இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட்டு, பிளட் ரிலேட்டடு ப்ராடக்ட்டு, அடுத்து இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட்டு, இதான் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து 4th எடிஷனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு நிமிஷம், 4th எடிஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்பெண்டிக்ஸு. இதில் வந்து என்னென்னா ஐ நான் வச்சுக்கோங்க, அப்பெண்டிக்ஸ் ஐன்னு வருதா, அப்போ வந்து ஐஆர் ஸ்பெக்ட்ரா, அப்புறம் வந்து இண்டெக்ஸ், இந்த 3 இதில் கொடுத்துருப்பாங்க 4th எடிஷனில். நான் சொன்ன மாதிரி நான் வச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஞாபகம் வரும். இல்லை மற்றவங்க நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அப்படி படிங்க, நான் சொன்ன ட்ரிக் ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், which of the following test is not official as per Indian Pharmacopoeia? ஆப்ஷன் பாருங்கள், யூனிஃபார்மிட்டி கண்டென்ட்டு, இது வந்து அஃபீஷியலு. இங்கே வந்து நாட் அஃபீஷியல்னு தான் கேட்டிருக்காங்க, இது வந்து அஃபீஷியலு. யூனிஃபார்மிட்டி ஆஃப் வெயிட் அஃபீஷியலு. யூனிஃபார்மிட்டி ஆஃப் கலர் வருமா, வராது. அப்போ ஃப்ரீயபிலிட்டி வரும். அப்போ எது வராது, யூனிஃபார்மிட்டி கலர். இந்த நாட்டுன்னு வந்தாலே இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். அடுத்து, in 1885 which of the following pharmacopoeia was made officially in India?
நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் இருந்தது. இந்தியன் ஃபார்மோகோப்பியா வராது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், யூரோப்பியன் ஃபார்மோகோப்பியா அதுவும் வராது. யுனைடெட் ஸ்டேட்டு அதுவும் வராது. அப்போ நம்மளுக்கு எது தான் வரும்? ஆப்ஷன் ஏவும் வராது, ஆப்ஷன் பியும் வராது, ஆப்ஷன் சி வராது. நம்மளுக்கு வந்து பிரிட்டிஷ் ஃபார்மோகோப்பியா இதுதான் வரும். பிரிட்டிஷ் ஃபார்மோகோப்பியா தான் வரும். அதான் நமக்கு அஃபிஷியலாக எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து இந்தியன் ஃபார்மோகோப்பியா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த லிஸ்ட்டு வந்து 1946 ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, 1948 ஃபுல் ஃப்ளெஜ்டாக வச்சுருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், த நம்பர் ஆஃப் நியூ ஆடட் மோனோகிராஃப் இன் இந்தியன் ஃபார்மோகோப்பியா 2022. நியூலி ஆடடு மோனோகிராஃப் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள், 92, பி வந்து 74, அப்புறம் வந்து சி வந்து 63, டி வந்து 103. இதில் நம்ம படிச்சுன்னா தெரியும், பி வராது, சி வராது, டி வராது. 92 நியூ மோனோகிராஃப், ஆக்சுவலாக 92 நியூ மோனோகிராஃப் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டோட்டலாக 9th எடிஷனில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3152. இந்த 3152 டோட்டலாக இருக்கும் 9th எடிஷனில். அதில் வந்து 92 வந்து நியூவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்னொன்று சொல்லுவோமா, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து 10th எடிஷன் ஃபார்மோகோப்பியா விட்டுருப்பாங்க January 2. இதில் வந்து எத்தனை மோனோகிராஃப் இருக்குன்னு கேட்கலாம்ல. அப்போ வந்து 3340 இதான் டோட்டல் மோனோகிராஃப் 10th எடிஷனில். அதில் எவ்வளோ நம்மளுக்கு நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 121 நியூ மோனோகிராஃப். இது நியூ மோனோகிராஃப், இது வந்து டோட்டல் மோனோகிராஃப். இதான் வந்து நம்மளுக்கு வந்து 10th எடிஷனில் கொடுத்துருக்க மோனோகிராஃப். ஓகே, உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் இன்றைக்கி டுடே ஆஃப் த கொஸ்டினில். 10th எடிஷன் ஆஃப் இந்தியன் ஃபார்மோகோப்பியா யார் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? அடுத்து லேட்டஸ்ட்டு மார்டின்டேல் எடிஷன், அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஃபார்மோகோப்பியா. லேட்டஸ்ட் எடிஷன் கேட்டிருக்காங்க 29, 40, 42, 33. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் பாருங்கள், 29 வராது, 42 வராது, 33 தான் வரும். 33 வராது. அப்போ ஆப்ஷன் பாருங்கள் பி, 40வது எடிஷன் தான் லேட்டஸ்ட் எடிஷனு. இது எந்த இயரில் லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபார்மோகோப்பியா இல்லை லேட்டஸ்ட்டு மார்டினல் எடிஷன் வந்து 40th எடிஷனு. இதில் எத்தனை சாப்டர் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 49 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து இந்த எடிஷன் வந்து எந்த இயரில் விட்டாங்க லேட்டஸ்ட் எடிஷன்னா, இந்த 40 இருக்குல்ல, அந்த 40ல் -20 வச்சுக்கோங்க. -20னா மிச்சம் 20 தான் இருக்குது. அப்போ 2020 தான் இந்த 40th லேட்டஸ்ட் எடிஷன். அப்படி க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நேஷ்னல் ஃபார்முலரியோட லேட்டஸ்ட் எடிஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அடுத்து, த ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்சுலின் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் யூஎஸ்பி இந்த இயர் ஆஃப். ஆப்ஷன் பாருங்கள், 1937, 1938, 1941, 1949. இதில் ஆப்ஷன் எலிமினேஷனில் போனோம்னா ஆப்ஷன் ஏ வராது, பி வராது, டி வராது. நம்மளுக்கு வந்து 1941 தான் நம்மளுக்கு இன்சுலின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, யுனைடெட் ஸ்டேட்டட் ஃபார்மோகோப்பியா. அப்போ இதோட நம்ம அந்த கொஸ்டின் வாசிக்கிறப்ப இது ரிலேட்டடாக வந்து ஆன்சர் மட்டும் தேடாமல் அதோட ஓவராலாக ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கோங்க நீங்களாக போடுறப்ப. இப்போ எப்படி சொல்கிறோன்னா, யூஎஸ்பி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. 1820 ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி. ஓகே, அடுத்த கொஸ்டின், விச் இஸ் ஆன எக்ஸ்ட்ரா ஃபார்மோகோப்பியா? அந்த அதர் நேம் கேட்டிருக்காங்க. பிபினா பிரிட்டிஷ் ஃபார்மோகோப்பியா, அது வராது. அப்போ ஏ வராது, பிபிசி வராது, இந்தியன் ஃபார்மோகோப்பியா வராது. அடுத்தது தான் மார்டின்டேல். இது வந்து எப்போனா உங்களுக்கே தெரியும், 1883 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து, த சப்ளிமெண்ட் ஃபார் த இந்தியன் ஃபார்மோகோப்பியா இன் 2000 வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன்க்ளூட் த விச் ஆஃப் த ஃபாலோயிங்?
அதாவது இந்த சப்ளிமெண்ட் ஆஃப் இந்தியன் ஃபார்மகோபியா 2000 வாஸ் இன்ட்ரடியூஸ் இன்க்ளூட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஆப்ஷன் வைஸ் போனோம்னா லிப்போசோமல், வெட்டினரி ப்ராடக்ட்டு, ஹெர்பல் ட்ரக்கு, வேக்சினு. நம்மளுக்கு வந்து இந்த 2000 சப்ளிமெண்ட்டில் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா வேக்சின் தான் வெட்டினரி ப்ராடக்ட் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம இது பார்த்துக்கலாம், லிப்போசோமலு, இந்த ஹெர்பலு, அதுக்கப்புறம் இந்த வேக்சின்ஸு இதெல்லாமே வந்து 6th எடிஷனில் வரும். 6th எடிஷனில் ஆன்டி ரெட்ரோ வைரல் ட்ரக்கும் 6th எடிஷனில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இன் விச் இயர் த இந்தியன் ஃபார்மகோபியா மேடு அஃபிஷியல் இன் இந்தியா. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1949, 1980, 1948, 1947. நம்மளுக்கு வந்து அஃபீஷியலாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக எப்போ வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வராது, பி வராது, டி வராது. 1948 தான் நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துச்சு. லிஸ்ட்டு வந்து 1946 ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். as per இந்தியன் ஃபார்மகோபியா டேப்லெட் ஷுட் நாட் பி. ஆப்ஷன் பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பு, ஃப்ளாட் ஸ்பெரிக்கல், அடுத்து பயோ கான்வெக்ஸு, ஸ்டார் ஷேப்டு. அப்போ நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு எல்லா ஷேப்லையும் இருக்கும், ஒரே ஒரு ஷேப்பில் மட்டும் இருக்காது. ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஃப்ளாட் ஸ்பெரிக்கில் இருக்கும், பயோ கான்வெக்ஸில் இருக்கும். எது வராது? ஸ்டார் ஷேப்பில் மட்டும் தான் வராது. அப்போ ஆன்சர் தான் டி தான் கரெக்ட். அடுத்து த தேர்ட் எடிஷன் ஆஃப் இந்தியன் ஃபார்மகோபியா வாஸ் பப்ளிஷ்ட் இன். தேர்ட் எடிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் தேர்ட் எடிஷன்னா. ஆனால் நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட்டு போடுறப்ப எல்லா எடிஷனோட இயரும் நம்மளுக்கு வந்து ரீகால் பண்ணி பார்க்கணும், நான் வருதா இல்லையான்ட்டு. இப்போ தேர்ட் எடிஷன் கேட்டால் நம்ம டேரெக்டாக தேர்ட் எடிஷனை போய் தொடக்கூடாது, ஃபஸ்ட் எடிஷன்லாம் யோசிச்சு பார்க்கணும் எப்படின்ட்டு. இப்போ வந்து ஆப்ஷன் பாருங்கள், 1985, 1990, 1960, 1975. நம்மளுக்கு தேர்டு 1919 வராது, 1960 வராது, அதுக்கு போல் 1966 வரும். எதுக்கு? செகண்ட் இந்தியன் ஃபார்மகோபியா வரும். 1975 வராது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் தேர்ட் எடிஷன் வந்து 1985. ஓகே, அடுத்து த சப்ளிமெண்ட் ஆஃப் ஐபி 1955 வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபஸ்ட் எடிஷன் தான் வந்து 1955. அதோட சப்ளிமெண்ட் கேட்குறாங்க, ஃபஸ்ட் எடிஷனோட சப்ளிமெண்ட் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 1958, 1959, 1960, 1961. அப்போ ஆப்ஷன் பாருங்கள், 1958 வராது, 1959 வராது, 1961 வராது, 1960 தான் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்டு. இப்போ சப்ளிமெண்ட்டு பார்ப்போமா? சப்ளிமெண்ட் வைஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடிஷனில் வந்து நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட் 1955 வருதா, அப்போ தான் எடிஷன் விட்ருப்பாங்க. இதோட வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க, 1960. இதுதான் ஃபஸ்ட் இயரோட சப்ளிமெண்ட்டு. அடுத்து செகண்ட் எப்போ விட்ருப்பாங்க நம்மளுக்கு எடிஷனு? செகண்ட் வந்து 66, 1966 செகண்ட் எடிஷனு. அதோட சப்ளிமெண்ட் எப்படி நான் வச்சுக்கணும்னா, நீங்கள் வந்து 6க்கு அடுத்து 7 வருமா, அப்போ 1975 அந்த மாதிரி கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் எடிஷன் எப்போ விட்ருப்பாங்க நம்மளுக்கு? 55, 66, 85, 1985. இதோட சப்ளிமெண்ட் எப்படி நான் வச்சுக்கோம்னா, அந்த 8லேயே ஆரம்பிக்கும், 1989, அப்புறம் வந்து 1991 இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. 8க்கு அடுத்து 85, அதுக்கடுத்து ஒரு 4 மட்டும் கொடுத்து 89, 91 அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து ஃபோர்த் எடிஷன் 1996. இதோட சப்ளிமெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு வந்து என்னென்னா வந்து 2000, 2005, 2002 இந்த மாதிரி 3 சப்ளிமெண்ட்ஸ் வரும். எதுக்கு? நம்மளுக்கு ஃபோர்த்துக்கு. அடுத்து 2007. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நீ வரது ஃபுல்லாமே. ஃபிஃப்த் எடிஷனுக்கு வந்து 2007. இது வந்து 5th எடிஷனுக்கு.
அதோட ஒரு நம்பர் கூட்டிக்கோங்க 2008. அதான் வந்து 5th எடிஷனோட சப்ளிமெண்ட்டு. அடுத்து வந்து 2010 6th எடிஷனுக்கு 2010 இது 6th எடிஷனுக்கு. இதோட வந்து ஒரு 2 கூட்டுங்க 2012, அதான் அதோட சப்ளிமெண்ட்டு. அடுத்து 7th எடிஷனுக்கு இதோட 4 கூட்டுங்க 2014 வந்துடும். இதுக்கு எப்படின்னா ஒரு 2016 14 16 1 இயர் கேப்பில் அடுத்து ஒன்று வச்சுக்கிறாங்க. 14க்கு அடுத்து 1 இயர் கேப்புக்கு அடுத்து 2016 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 8th எடிஷன் 9th எடிஷன் இருக்குது. ஓகே, 8th எடிஷன் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து 2018. அப்போ நம்மளுக்கு வந்து 2019 அடுத்த இயரு 20 வராமல் 2021 அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகே, இதான் சப்ளிமெண்ட்டு. அடுத்து இந்தியன் ஃபார்மகோபியா ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் டேஸ் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்: மார்ஃபாலஜிக்கல், ஃபார்மகாலஜிக்கல், கெமிக்கல், ஆல்ஃபபெட்டிக். மார்ஃபாலஜிக்கல்னால் உங்களுக்கு தெரியும், கண்ணால் பார்க்குற அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மார்ஃபாலஜிக்கல் வராது, ஃபார்மகாலஜியும் வராது, கெமிக்கலும் வராது. ஆல்ஃபபெட்டு தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் கிளாசிஃபிகேஷனை இந்தியன் ஃபார்மகோபியாவில். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ அன்அஃபிஷியல் ஃபார்மகோபியா? அப்போ ஏதோ ஒன்று வந்து அஃபிஷியலாக இருக்குது இந்த ஆப்ஷனில். அது எதுன்னு பார்த்துருவோமா? பிரிட்டிஷ் ஃபார்மசூட்டிக்கல் கோடெக்ஸு. ஓகே, இது அன்அஃபிஷியலு. சாரி, இது அன்அஃபிஷியலு. அடுத்து ரெமிங்டன் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸு, இது அன்அஃபிஷியலு. மெர்க் இண்டெக்ஸு, இது அன்அஃபிஷியலு. அப்போ ஆப்ஷன் பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட் டிஸ்பென்சரி, அது வந்து அஃபிஷியல். அப்போ இதுதான் 4th ஒன் தான் ஆன்சரு. அடுத்து ஹவு மெனி நம்பர் ஆஃப் மோனோகிராஃப் டூஸ் இன் அ 7th எடிஷன் ஆஃப் கண்டெய்னிங்? இதில் பாருங்கள், இதில் கொஞ்சம் ஆப்ஷன் பாருங்கள். இதில் வந்து ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. 2, 5, 4, 8. அப்போ ஆப்ஷன் ஏ நம்மளுக்கு வராது, சி நம்மளுக்கு வராது, டி வராது. ஆப்ஷன் பி தான் இதில் கொஸ்டின் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதோட ஆன்சர் வந்து இதுதான் 2, 5, 4, 8. இதெல்லாம் 7th எடிஷனோட மோனோகிராஃபு. அதே இது வந்து இப்போ மோனோகிராஃப் பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடிஷனில் எவ்வளோ மோனோகிராஃப் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து 986 மோனோகிராஃப் இருக்குது ஃபஸ்ட் எடிஷனில். அதே இது நம்மளுக்கு வந்து 4th எடிஷனில் கேட்டாங்கன்னா 11, இங்கே 4 தானே கேட்டிருக்காங்க, அப்படியே அந்த 4 போட்டுருங்க, 1 போட்டு 49. அப்பெண்டிஸ் கேட்டாங்கன்னா 1, 2, 3. இது நம்மளுக்கு 4th எடிஷன். அதே அடுத்து வந்து 7th எடிஷனு. 7th 2, 5, 4, 8. ஓகேவா? அடுத்து வந்து 8th எடிஷன் 9th எடிஷனு. 9th எடிஷனில் வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் 3152 இருக்கும் மொத்தத்தில். அதில் வந்து 92 வந்து நியூ மோனோகிராஃப் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அவ்வளோதான். அடுத்து வந்து 10th எடிஷன் நம்ம பார்த்துருப்போம். 10th எடிஷனில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 3340 மோனோகிராஃபில் நம்மளுக்கு வந்து 1 to 1 வந்து நியூ ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மோனோகிராஃப் பார்த்துக்கணும். எடிஷன் இயரு, சப்ளிமெண்ட் இயரு, அதோட மோனோகிராஃப்ஸு. ஓகே. அடுத்து இன் விச் இயர் வாஸ் அ 6th எடிஷன் ஆஃப் இந்தியன் ஃபார்மகோபியா வாஸ் பப்ளிஷ்டு? ஆப்ஷன் பாருங்கள், 2012, 2007, 9, 10. நம்ம 6th எடிஷனாக எப்படி பார்த்துருப்போம்? 55 ஃபஸ்ட் எடிஷனு, செகண்ட் எடிஷன் 66, தேர்ட் எடிஷன் வந்து 85, 4th எடிஷன் வந்து 96, 5th எடிஷன் வந்து 2007, 6th எடிஷன் வந்து 2010. இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் 6th எடிஷனுக்கு என்ன ஆன்சர்னு. இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மெமரி பவர் அதிகமாக இருக்கும். எக்ஸாம் டைமில் டக்குன்னு பார்த்தோன்னே அடிச்சிடலாம். அப்போ ஆப்ஷன் பாருங்கள், 12 வராது, பி வராது, சி வராது, 2010. ஓகே. அடுத்து
இது ஆல்ரெடி ரிப்பீட்டடான கொஸ்டின் தான், அதனால் ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த சப்ளிமெண்ட் ஆஃப் செகண்ட் இந்தியன் ஃபார்மகோபியா வாஸ் பப்ளிஷ்ட் இன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எதுக்கு வரும், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடிஷனுக்கு வரும் 1916 சப்ளிமெண்ட்டு. இது என்ன வருது 1966. இது வந்து செகண்ட் எடிஷன் வந்து அப்போ தான் இந்தியன் ஃபார்மகோபியா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏ வராது, பி வராது. அப்போ செகண்ட் எடிஷன் சப்ளிமெண்ட் எப்போ வரும் 1970 75 நம்மளுக்கு வந்து சி வராது. 1975 தான் ஆன்சர் சப்ளிமெண்ட். ஓகே. த ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா பப்ளிஷ்டு இன். அதாவது நம்ம இந்தியன் ஃபார்மகோபியா, பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா, இந்த இது 3 இது இருக்கும். இந்தியன் ஃபார்மகோபியாவில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி விட்டுருப்பாங்கன்னா லெட்டின்லாம் விட்டுருப்பாங்க, பிரிட்டிஷ்லேயும் லெட்டின்லாம் விட்டுருப்பாங்க, லேட்டராக வந்து இங்கிலீஷ் மாற்றிருப்பாங்க. ஆனால் யுனைடெட் ஸ்டேட் மட்டும் தான் ஃபஸ்ட்டு விட்றப்பே வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா இங்கிலீஷு லேட்டின் ரெண்டுலேயும் விட்டுருப்பாங்க. மற்ற இந்தியன் பிரிட்டிஷ் வந்து ஆஃப்டர் தான் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷாக மாற்றிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு டி தான் ஆன்சரு. ஏ வராது, ஃப்ரெஞ்சு பி வராது, லேட்டின் வராது. ஓகே. The Indian Pharmacopoeia list was published as a supplement to. ஆப்ஷன் பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா, பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா, சி வந்து ஃபார்மகோபியா ஆஃப் இந்தியா, ஐபிசி இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன். யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட்டாக கொடுக்கல, பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா தான் கொடுத்தோம். ஃபார்மகோபியா இந்தியா வராது, ஐபிசி வராது. பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்போம் சப்ளிமெண்ட்டை. அடுத்து, த ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்சுலின் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் யூஎஸ்பி. ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1937, 1938, 1941, 1945. 37 வராது, 38 வராது, 45 வராது. 1941 தான் நம்ம இன்சுலின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க யுனைடெட் ஸ்டேட்டில்.